Hi dear friends, welcome to our channel. நாம் இன்றைய சமையலில் மசாலா எக் ஃப்ரை செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மசாலா எக் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான முட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கிடணும். வேக வைத்த முட்டையின் ஓடை நீக்கிட்டு பாதியை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இனி மசாலா எக் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடணும். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கிடணும். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை அதில் சேர்த்துக்கிடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி அதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு அதில் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌனாக மாறியதும் அதில் பெரிய தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாக்களை நல்லா கலந்துக்கிடணும். வேக வைத்த முட்டைகளை சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான மசாலாக்களை இனி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த முட்டைகளை திருப்பி போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா எக் ஃப்ரை செய்ய தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். முட்டையோட மசாலா எல்லாம் சேர்ந்து வரணும். வெட்டி வச்ச மல்லி இலைகளை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா எக் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.